நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. இரவு 10:30 மற்றும் 12. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 11:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:26 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:26 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள் இன்று சொந்த பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர் செயலை குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். சிக்கனமாக செலவழித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். மிதமான பணவரவு இருக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரிடம் முக்கிய விஷயங்களை பேசும்போது கவனம் இருக்கட்டும். ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. முன்னேற்றமான பாதையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். தடை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுமானவரை உங்களுக்கு மன கஷ்டம் நீங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா நன்மைகளும் தேடி பெறக்கூடும். எண்ணியபடி காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. செலவுகளை குறைப்பதற்கான திட்டங்களை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். எதிலும் உங்களுக்கு கௌரவம் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று அவசரப்படாமல் எதிலும் முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் எல்லாம் சரியாக கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். போக போக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதல் மற்றும் குழப்பத்தை கொடுக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை விட்டுக் கொடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பற்றிய நல்லதொரு புரிதல் உண்டாகும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கணிதம் போன்ற பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். மன அமைதி கொஞ்சம் குறையுங்க. குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையை விட்டுவிட வேண்டாம். பரணி இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். என்று நீங்க தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நான் என்று சொல்ல முடியும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்குங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்ய முடியுங்க. என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சொல்லையும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. பிறரிடம் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. கூடுதல் வருமானத்தினால் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். புது புது ஆலோசனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். முக்கிய நபர்களை சந்தித்து மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த கடனை திருப்பி வாங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மற்றும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து எதிலும் சென்றால் வெற்றி இருக்கும். சொந்த பணியில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஓரளவு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பமாகத்தான் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். அதுவரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்தியை இன்று நீங்க உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பல யோசனைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்குங்க. நெருக்கமானவர்கள் உங்களுக்கு நட்புடன் பழகுவார்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சில பிரச்சனைகளை நீங்க தெளிவாக அணுகினால் வெற்றி இருக்குங்க. காலங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதையும் அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்கும். ரோகிணி பண விஷயங்களை ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. இன்று கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. மிருக சிரிஷம் நட்பு வட்டம் விரிவடைய கூட்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல வகையான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று ஓரளவு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் தயவு செய்து நெருக்கம் வேண்டாம். தொழில் சிரமங்களை நீங்க தாமதமின்றி சரி செய்வது மிக நல்லது. போட்டி போட்டு இன்று அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சுகபோக வாழ்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்திலும் இன்று நிம்மதி ஏற்பட கொடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பணம் வரவை விட நிர்வாக செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வர கொடுங்க. உணவுப் பொருட்களை தரமறித்து உண்ணுவது நல்லது. இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாக இருக்கக்கூடும். பயணங்களின் பொழுது எதிர்பாராத சில தடங்கல்கள் உண்டாக கொடுங்க. காலம் கடந்தாலும் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாக கொடுங்க. எதிலும் வேகம் உண்டாக கூடும். இன்று உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு வெளிப்படும் நாள் இருக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் இன்று வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி போட்டு இன்று முன்னேறி செல்வீர்கள். போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பிறரிடம் நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை காரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பண வரவை விட உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் கூடி விட கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம்
ஏட்டிக்கு போட்டியாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் பேசினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நாளாக இருக்கக்கூடும். வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக சீராக இருக்க கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று உங்க நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. உங்கள் நல்ல செயலை நண்பர்கள் சிலர் பாராட்ட கொடுங்க. தொழிலில் உங்களுக்கு அதிக உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதனைகளை கண்டிப்பாக புரிவீர்கள். உபரி பண வரவு இன்று சேமிப்பாக மாறும். மனசுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அரசு சார்ந்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு இந்த மதிப்பு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. வாகன லாபம் ஏற்படக்கூடும். தகப்பனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. வெளி உலக தொடர்புகளில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வேண்டாம். போக போக கண்டிப்பாக சரியாக கூடும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க நண்பர்கள் மூலம் உதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயரக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசு சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். பூசம் என் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. இன்று நீங்க எதையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆயில்யம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வர கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நன்றி கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சொந்த பணியில் அக்கறை கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். வருமானம் ஈட்டக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணியாளர்களுடைய சலுகை கிடைக்க கொடுங்க. பண வரவை இன்று பெற்றுக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பெற்றவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. திட்டமிட்டதை விட பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. சகோதர சகோதரியிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வாகன லாபமும் ஏற்படக்கூடும். தகப்பனாருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்பட வேண்டாம். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் நீங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பெண்கள் எதையும் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். பண பட்டுவாடா விஷயங்களை கவனம் வேண்டும்.
காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. இப்போதைக்கு காதலை பற்றி பெரிதாக எண்ண வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் வெற்றி நடை போடும். அதுவரைக்கும் பக்குவமாக செயல்படுங்கள். என்று மாணவ கண்மணிகள் எதையும் கவனமாக செய்ய வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள், இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கல்வியில் மட்டும் கவலை இருந்தால் போதும். படியுங்கள், நன்கு படியுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்க கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். கூடுமானவரை கொஞ்சம் தூங்குவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. மன இறுக்கம் கொஞ்சம் இருக்குங்க. இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பூரம், பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி இருக்கும். முன்கோபங்கள் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வேண்டுங்க. உத்திரம், நிதானம் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கவனம் இருக்கட்டுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் மனக்கவலை ஏற்படுத்துவார்கள். இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. கன்னி ராசினியர்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இன்று நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தாமதமான பணி கூட எளிமையாக நிறைவேறுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். இன்று எதிர்பார்த்த தகவல் தாமதமாகத்தான் வரக்கூடுங்க. கூட இருப்பவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக தீரும். இன்று உடைய சந்தேகங்களை இல்லத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள், அது முக்கியம். செயல்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பல வகையான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் பதட்டம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று சந்தோஷமாக வாழ்க்கையை கழிப்பீர்கள். காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பற்றி புரிதல் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதல் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும், புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று காலப்போக்கில் உங்களுக்கு எல்லாம் சரியாக கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்குங்க. தீட்டிய திட்டம் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பிரமாதமான சூழல் வெளிப்படக்கூடும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. அஸ்தம், என்று கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடும்.
நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நகர்க்க கொடுங்க. அது மட்டுமில்லை, யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கும் பொழுது சந்தேக பார்வையுடன் ஒப்படைக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று சந்தோஷம் ஏற்படும் நகர்க்க கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூட்டும். இன்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்கள் என்று ஓரளவு காரியங்கள வெற்றி இருக்கும். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் எல்லாம் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நேரம் கடந்தாலும் சில பணிகள் உங்களுக்கு சூடு பிடிப்பதில் கால தாமதம் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடும். இன்று நீங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இனிய வார்த்தைகளை பேசி பிறரை கவர்ந்து விடுவீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று அரசாங்க ரீதியில் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று சுக துக்க நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. பல வகையான யோசனைகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். அவசரப்படாமல் செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார நோக்குடன் செயல்படுவர்கள். அன்பு பாசம் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதையும் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சுவாதி பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இனிய வார்த்தைகளை கண்டிப்பாக பேசுவீர்கள். தொழில்முறை பயணங்களை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பது நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். விசாகம் இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னிடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசினியருக்கு பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லாம் திருப்பு முனையாகவே அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக நல்ல விதமாக பேசுவீர்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. முடிவுகளில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு
எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் எல்லாம் அமைந்துவிடக் கொடுங்க. காலையில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடுவார்கள். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பம் மட்டும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக மாறிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக தான் சரியாகும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது சிறப்பை கொடுக்கும். இப்போதைக்கு காதலுக்காக எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செயல்பட வேண்டும். மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். இன்று நீங்க மிக்க நல பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. பொறுமை இருந்தால் மென்மேலும் வெற்றி இருக்கும். கவனம் கண்டிப்பாக இருப்பது ரொம்ப நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. இன்று எதையும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். அனுஷம் தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. வாழ்க்கையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. உண்மை நேர்மைக்கு இன்று முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கேட்டை பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது நல்லது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். என்று நீங்க எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு அபாரமான திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் என்று உங்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பிரகாசமாக இருக்கும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மை நேர்மைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தனுசு ராசி நேயர்கள் தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். அமோகமான வரவேற்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். லாபம் இருமடங்காக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். எல்லா நலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். எதிலும் தைரியம் உண்டாக கூட்டும். சகோதர வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்க கூட்டும். நினைத்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் லாபத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அன்பும் பாசமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிதானம் இருந்தால் மென்மேலும் வெற்றி இருக்கும். நல்ல மனசை கண்டிப்பாக மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதற்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். திருமணம் உங்களுக்கு இனிமையாக நிறைவேற கொடுங்க. அது மட்டுமில்லை, நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துவிடக்கூடும். பெண்கள் இன்று சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி பற்றின எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த முயற்சி ஓரளவு பலிக்க கொடுங்க. என்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
மூலம் என்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதினால், எல்லாம் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. போராடம் நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம் கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ள கொடுங்க. அற்புதமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான சூழலையும் இன்று உருவாக்கி கொள்ள கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. இன்று ஓரளவு கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. இந்த நாள் நீங்க கூடுதல் மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று துணிச்சலுடன் சில காரியங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு வழிநடத்துவீர்கள். மகரம் ராசினியர்கள் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த மகரம் ராசினியர்கள் விவரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். யாரிடமும் இன்று வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். வியாபாரம் சுமூகமாக நடைபெறக்கூடும். மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படக்கூடும். என்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் கூடுதல் முன்னேற்றம் காணப்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நிர்வாக திறமை பளிச்சிடும். மேலிடத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவியும் கிடைக்க கொடுங்க. சிக்கலான பிரச்சனையும் எளிமையாக தீர்த்து விடுவீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். இன்று உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு என்ற அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இன்று பெண்களுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். பக்குவமாக செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. திருவோணம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் இன்று குடும்பத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் உங்களுக்குத்தான் தெளிவு வேண்டுங்க. பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருந்தாலும் அதிகப்படியான சந்தேக பார்வை வேண்டாம். இன்று நீங்க இறைவனை மட்டும் வழிபடுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாழ்வில் வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக உண்டாகும். யாரிடமும் இன்று நீங்க நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் நம்பிக்கை குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் சீராக கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. பணியாளர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். என்று கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கை அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்லுங்க. மன தெம்பு இன்று ஏற்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கண்டிப்பாக கைகூடும். வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூடுங்க.
ஆன்மீக எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மற்றவர் மத்தியில் இன்று நீங்க உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்கும். பயணத்தின் காரணமாக தூக்கம் இல்லாமல் தவித்தேறுவர்கள் கண்டிப்பாக மாறும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடுங்க. யோகமான நல்ல சூழலும் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காதல்ல கொஞ்சம் குளறுபடி இருக்கத்தான் செய்யும். அதுவும் போக போக சரியாகும். காதலை அற்புதமாக நீங்க இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காண்பது ரொம்ப நல்லது என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சந்தோஷமான நல்ல குணங்கள் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இருந்தாலும் ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சதயம். இன்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. புரட்டாதி. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று சில பணிகள் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதுவும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடைபோடுங்க. திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். இனிய வார்த்தைகளை பேசி பிறரை கவர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். உங்கள் பேச்சு செயலில் இடமாற்றம் ஏற்படக்கூடும். தடுமாற்றம் ஏற்படக்கூடும். நண்பரின் வழிகாட்டுதல் மட்டுமே நம்பிக்கை கொடுக்கும். இருந்தாலும் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்குங்க. பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. பிறருடன் பழகும் பொழுது நிதானம் இருக்கட்டும். தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படக்கூடும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. வெற்றி பெறுவதற்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். புதியதாக வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மற்றொரு விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. உடைய பொருட்களை நீங்க மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடும். தேவையில்லாத பிரச்சனைக்கு செவி சாய்க்க வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் சிரமங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த தைரியம் உண்டாக கொடுங்க. நல்ல வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு கூடுதலாக இன்பம் பெருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க.
சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. திட்டமிட்டு எதையும் எதிர்கொண்டால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டு வைத்த திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தை இன்று நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். சேமிப்பு மட்டும் அதிகப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி இன்று அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. நெருக்கமானவுடன் இன்று நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சில ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதினால் உங்களுக்கே சில பிரச்சனைகளை உருவாக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு நிம்மதியான தருணங்கள் இருக்கும். இன்று நீங்க பொறுப்பை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.